இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிருக்குதுங்க. இன்னும் தேர்தலுக்கு 23 நாட்கள் தான் இருக்குது. இந்நிலையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்குதுங்க. 10 தொகுதியில் இந்த தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா குறைந்த வாக்காளர்கள் தாங்க இருக்காங்க. 1,86,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த தொகுதி பார்த்துட்டிங்கன்னா மொத்த பரப்பளவும் சரி வாக்காளர்களும் சரி குறைந்த அளவு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியாக கோயம்புத்தூரில் மாறி வந்துருச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை தேர்தலில் வந்து கமலஹாசன் போட்டியிட்டார். அவங்க கூடயே எதிர்த்து பிஜேபியின் வானதி சீனிவாசன் போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. இந்நிலையில் இந்த தெற்கு தொகுதி வந்து மீண்டும் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொகுதியில் மீண்டும் களம் இறங்குறாருங்க. இந்த தொகுதியில் வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் செஞ்சு திமுக வார் ரூம் ஆரம்பித்து மக்களை கவரும் விதமாக பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வராங்க. அது என்னென்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் மற்றும் கிஃப்ட் பொருட்களை கொடுத்து மக்களை கவர்ந்துட்டு வராங்க. இந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாக பார்க்குறதுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குறிப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. முதல்ல என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து எப்போவுமே கரூர் மாவட்டத்தில் தான் போட்டியிடுவார். இந்த முறை வந்து தெற்கு தொகுதியில் போட்டியிடுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே சிறுபான்மை ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஆகையால் வந்து இந்த பகுதியில் வந்து எப்படியும் கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து இந்த தொகுதியில் களமிறங்கியிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து எப்போவுமே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாருங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களை கவரும் விதமாக கொலுசு, பணம் போன்ற பல்வேறு பொருட்களை கொடுத்து மக்களை கவர்ந்து ஓட்டுகளை பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தை அவங்க வேட்பாளர் ஜெயிக்க வச்சார். இந்த முறையும் வந்து சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறனால வாக்காளர்களை தன் பசம் ஈர்த்துக்கு வருமாறு பல்வேறு திட்டங்களை தீட்டு வருகிறார். இந்த முறை வந்து தங்கம் கொடுப்பாரா வெள்ளி கொடுப்பாரா என்று மக்களும் எதிர்பார்த்துருக்காங்க. இந்நிலையில் இந்த தொகுதி குறித்து மக்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு வாங்க நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவை தெற்கு தொகுதி வந்து நம்ம திமுகவோட சேர்ந்த செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஈவனாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரே இது தான், ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. 2 பேருமே டஃப்பு தான். ஆனால் கணிக்க முடியாது யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்க முடியாது. 2 பேருமே ரொம்ப டஃப்பு தான். இந்த கடந்த முறை இந்த எம்எல்ஏ வந்து தொகுதிக்கு தான் நல்லா செஞ்சுருக்காங்க. இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலைங்க. செந்தில் பாலாஜி வந்து ஈரோடு கிழக்கு மாதிரி தேர்தலில் நிறைய பரிசு கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ இங்கே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நமக்கு தங்கம் கொடுப்பாரா வெள்ளி கொடுப்பாராங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொடுக்கூடாதுன்னு அது வாங்கினா பண்ண போதும். மக்களோட வாழ்வாதாரம் என்ன தொழில் அது வந்து ரொம்ப டல்லாகி போச்சு. யார் வந்தாலும் எதுவும் இது பண்ணுறதும் இல்லை. இந்த ஏரியாவில் மெயினாக வந்து தங்க தொழில் தான். தங்க தொழில் இருந்தால் தான் எங்கள் டிரைவிங் வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ அந்த வேலையே இல்லை, சுத்தமாக ரொம்ப டல்லாகி போச்சு. எல்லாம் பாருங்கள், எல்லாம் அவங்கவுங்க ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா காய்கறி விற்காரங்க கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, வேலையே இல்லை, வாழ்வாதாரமே இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ ஓட்டுங்க அது கூட இல்லை. இப்போ தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க தொகுதியில்? இப்போதைக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இளைய தளபதி விஜய் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் கொலுசு பணமெல்லாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? வேண்டாம். எதுக்கு? நம்ம சம்பாரிச்சு நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட கொடுக்குறது வேண்டாம். நம்ம பொருள் நம்மளுக்கு இருந்தால் போதும். அவங்க கொடுக்குறது வேண்டாம். வந்து நல்லது பண்ணாங்கன்னா போதும். என்ன நல்லதுன்னா என்ன மாதிரி பண்ணுவாங்க? இன்னும் நல்லதுன்னா இந்த இப்போ கேஸ் இல்லாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அந்த கேஸ் வந்து வரணும், மானியம் எல்லாத்துக்கும் வர வேண்டியதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் போட்டு போவாங்க? விஜய்க்கு தான், இளைய தளபதி விஜய்க்கு. ஏன் விஜய் போட்டு போவாங்க? நான் விஜய் ரசிகர். அதுவும் இல்லாமல் எல்லா வருஷமும் வந்து யாரோ நிற்கிறாங்க. அதிசயமாக விஜய் நிற்கும்போது ஒரு சான்ஸ் விஜய் கொடுத்தா. நீங்கள் மட்டும்தான் போடுவீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும்? இல்லை, நான் மட்டும்தான் போடுவேன். நானே என் தங்கச்சி போடுவோம். அம்மா வந்து யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல. அப்பா இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே விஜய் தான் போடுறாங்க. இந்த கோவை தெற்கு தொகுதி செந்தில் பாலாஜி போட்டிடுறாருன்றா? ஆமாம், கேள்விப்பட்டேன். எங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா எப்போவுமே 2 பேரே ஜெயிக்கிறதுக்கு வந்து இது ஒன்றும் செஸ் மாதிரி இல்லை. 2 பேத்துல ஒருத்தவங்க தான் ஜெயிக்கும். புதுசாக யார் வேணாலும் ஜெயிக்கலைங்க. எங்களோட இது வந்து
டிவிக்கே தான். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பரிசு போல கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வெள்ளி ஆமாம், இப்போன்னு இல்லை, நான் எல்லா எலெக்ஷனுக்குமே கொடுக்குறாங்க. இந்த வாட்டி கொடுத்தா வாங்குவோம், கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் ஓட்டு வந்து வேறவங்களுக்கு தான் போடுவோம். ஏன்னா போன எலெக்ஷனில் கமலுக்கு போட்டோம். சரி, அவங்க நின்று பேசினதெல்லாம் பார்த்து சரி ஏதோ பார்க்கலான்ட்டு போட்டோம். செட் ஆகலை. அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதனால இந்த வாட்டி விஜய்க்கு. எங்கள் வீட்டில் எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான். திமுக சார்பில் இங்கே செந்தில் பாலாஜி போட்டிக்கிட்டா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? திமுக ஓட்டு போட மாட்டேன். விஜய் இதுலேருந்து யார் நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆனால் இது வந்து அவங்களோட இது நம்ம வந்து வேலை பார்த்தா தான் நமக்கு ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து இனி அடுத்த டைம் வந்து இப்போ எலெக்ஷன் வருது, யார் வந்து நமக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடலான் இருக்கோம். கடந்த முறை ஜெயிச்சவங்க கோயிலுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இது சொன்னாங்க, இன்னும் எதுவும் வரல. இனி பார்க்கலாம். இந்த தொகுதியை வந்து தங்க வேலை செய்கிறவங்க ஆமாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? ஆனால் இன்னைக்கு முதல்ல வந்து 80,000 விற்றுட்டு இருந்த இது இன்றைக்கி வந்து 1.20 1.10 பக்கம் போகுது. அதனால் நமக்கும் இங்கே வேலை டல்லாகி போச்சு. இனி வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அது தராட்டினாலும் பரவாயில்லப்பா, எங்களுக்கு எங்கள் ஏரியாவுக்கு நல்லது பண்ணால் போதும். எங்களுக்கு தங்கம் வெள்ளியெல்லாம் வேண்டாம், பணமெல்லாம் எங்கள் ஏரியாவை சுத்தமாக வச்சா போதும். அவ்வளோதான் தேவை எங்களுக்கு. போட்டிட்டா போட்டு போடுவீங்கன்னா போடுவோம், நல்லா செஞ்சால் போடுவோம்ப்பா. யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கீங்க? அதான் அவர் யார் இவர் நிற்கிறாங்களே இவருக்கு போடலாம், நல்லா செஞ்சால் போடுவோம். இதே மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எல்லாம். அப்போ அது வேண்டாம்ப்பா எங்களுக்கு. தங்கம் வரும் போகும், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் ஏரியாவுக்கு நல்லா சுத்தமாக பண்ணால் சுத்தம் பண்ணால் போதும். டிச்சியெல்லாம் அடைஞ்சு கிடக்காத சுத்தம் பண்ணாங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா. கொடுத்தா வாங்குறதுக்கு இல்லைப்பா. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஏரியாவெல்லாம் சுத்தம் பண்ணால் போதும். வந்து எல்லாம் அடைஞ்சிக்குது, எல்லாம் டிச்சியெல்லாம் அடைஞ்சு போயிடுது. அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போதும்ப்பா. இன்னும் அவரோட தங்கம் வெள்ளி பொருளெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் ஏரியா சுத்தமானால் போதும் எங்களுக்கு. அவர் ஜெயிச்சு வந்து டிச்சியெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாருனாலே போதும். சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணால் போதும். அவர் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் போதும் எங்களுக்கு. நாங்கள் இருக்கிற ஏரியா சுத்தமானால் போதும்பா. இந்த தொகுதியில் வந்து செந்தில் பாலாஜி போட்டிக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்கள் ஏரியா நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். இப்போ செந்தில் பாலாஜி எங்கே போட்டிக்கிட்டாலுமே பரிசு பொருட்கள், கொலுசு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறது அவரோட வழக்கம். எல்லாத்துக்கும் மக்களை தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக. அப்படி இந்த தொகுதிக்கு என்ன தருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த தொகுதிக்கு நிறைய கொடுப்பாங்க அவரு. தங்கம் வெள்ளி அந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இது கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். நாங்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம் எப்பவுமே. யார் வேட்பாளராக வந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு நல்லது, மக்களுக்கு நல்லது பண்ணணுங்க. மெயினாக என்னென்னா, நாங்கள் அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு எங்களோட நிறைய குறைகளை சொல்லணும். எங்களுக்கு அதை வந்து அவங்க ஈஸியாக சரி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். செந்தில் பாலாஜி எந்த போட்டிக்கிட்டாலும் வந்து ஒரு திட்டமிட்டு செயல்படுவாருங்க. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பாரு, கொலுசு கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பரிசு பொருளும் வேண்டாங்க. எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ அது எங்களால் முடிகிற அளவுக்கு அவங்க ஒரு இலவசமாக கொடுக்கறது, தங்கம் கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, சில பேர் பைசா கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும், எங்களோட குறைகளை எங்கள் மக்களோட மக்களாக இருந்து நிறைவேற்றணும். அதுதான் எங்களுக்கு வேணுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு அவங்க இலவசத்தை கொடுத்து பழக்கிட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எங்களை ஓட்டு போடுறீங்களா, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ தரோம், இப்போ 2000 ரூபாய் தரோம், கொலுசு தரோம். சில பேர் வந்துட்டு நிறையெல்லாம் கொடுக்குறாங்க, புடவை தரோம், ஹாட் பாக்ஸ் தரோம், எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து மக்களை வந்து இலவசத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். இனியும் மக்கள் அடிமை ஆவாருன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸை சொல்லி கொஞ்சம் அப்படியே தெளிய வச்சுட்ருக்காங்க. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது இல்லைங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லைங்க. மக்களுக்கு என்ன சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறதுங்க. நல்ல யோசனை பண்ணி யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நாங்களே சிறு சேமிப்பு வச்சு நாங்கள் வாங்கிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். அந்த கொலுசு 5 வருஷத்துக்கு நாம் வாங்கி போட்டுக்கிறோம். 5 வருஷம் கழித்து அது அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த கொலுசுக்கு உண்டான
சிறு தொகைகளை சேமிப்பு சேர்த்து அதை வாங்கிக்குவோம். எந்த பரிசு கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. மக்கள் பணம் மக்களுக்கே செய்யணும், சேவை செய்யணும். அந்த மாதிரி ஆளுக்கு வேணும். போட்டி விட்டாலும் யார் போட்டி விட்டாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா. எப்போவுமே செந்தில் பாலாஜி போட்டிக்கிட்டாருன்னா வச்சுக்கோ பரிசு மலை கொடுப்பாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? வெள்ளி தங்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மக்களை விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு அது தேவையில்லை. ஏமா தேவையில்லை? அது எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிற எம்எல்ஏ ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு சேவை செய்யணும். எந்த மாதிரி எம்எல்ஏமா? ஊனமுற்ற குழந்தையிலேருந்து, நடக்க முடியாத வயசானவங்கலேருந்து, இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு தேவை. யார் எங்கேருந்து போட்டி போட்டாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா அதுதான் பார்த்து மக்கள் செலக்ட் பண்ணி ஓட்டு போடணும். எந்த மாதிரி நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரினா மக்களுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சு அவங்க நல்லது பண்ணணும். இந்த சும்மா அந்த கிஃப்ட்டு கொடுக்குறேன், அது ஒரு டைம் கொடுத்துட்டு போனால் மட்டும் பத்தாது. அந்த 5 வருஷம்னா அந்த 5 வருஷம் ஃபுல்லாக அவங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அது கண்டிப்பாக அவங்க பண்ணணும். பண்ணுறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி ஓட்டு போடணும்.